சின்ன பல்லு பெரிய பிரச்சனை. டிங் டிங். எனச்சி மணி 9 ஆகுது. இன்னும் டிவி பார்த்துட்டு இருக்கியா? பல்ல தேய்ச்சு போய் படு. ஓகேமா. என் பல்லோட வெளிச்சத்துக்கு என் கண்ணே கூசுது. டிங் டிங். உங்க பல்லு மட்டும் இல்ல, என் பல்லு பல்லிட்டு தான் இருக்கு. கிணிச்சி தூங்கறதுக்கு முன்னாடி பல்லு விளக்கணுமே, விளக்கல? அதெல்லாம் உங்களை மாதிரி சின்ன பசங்க வேலை. நான் யாரு? பல்லு விஷயத்துல கெனிச்சி ரொம்ப அலட்சியமா இருக்கான்ல. பின்னாடி ஒரு நாள் எப்படி அவஸ்தைப்பட போறான் பாரு. டிங் டிங். டிஃபன் ரெடியா? கெனிச்சி காலையிலயாவது பல் தேய்ச்சியா இல்லையா? தலைக்கு மேல வேலை இருக்கும்போது அதெல்லாம் கவனிப்பாங்களா? நாளைக்கு பிரஷ் பண்ற. பாய். டிங் டிங். என்ன பசங்களா, இன்னைக்கு நான் சொல்லி கொடுத்த பாடம்லாம் உங்களுக்கு புரிஞ்சுதா? என்ன கெனிச்சு திடீர்னு கத்துற? என்ன ஆச்சு? இல்ல சார், ஒண்ணு இல்ல. அது வந்து இப்ப தெரியுதா நைட்டும் காலையிலயும் எதுக்காக பல் தேய்க்க சொல்றேன்னு? ரொம்ப வலிக்குதுமா. இங்க பாரு கெனிச்சி, எனக்கு முக்கியமான வேலை இருக்கு. நான் வெளியே கிளம்புறேன். நீ ஹட்டோரி கூட போய் டென்டிஸ்ட் டாக்டரை பாத்துட்டு வந்துரு கெனிச்சி, புரியுதா? இல்ல வேணாம், பல் டாக்டர் கிட்ட எல்லாம் வேணாமா. அடம் பிடிக்காம ஒழுங்கா போய் டாக்டரை பாரு கெனிச்சி. நீ என்ன சின்ன குழந்தை எப்படி அடம் பிடிச்சிட்டு இருக்க? நீ ஒண்ணும் பயப்படாத கெனிச்சி, நான் தான் உன் கூட வரேன்ல. வா. மரத்தை புடிங்கிருவாங்க போல இருக்க. இல்ல நான் வரமாட்டேன், விடு. கெனிச்சி அடம் பிடிக்காத, வா. ஒழுங்கா வா, நான் சொன்னா கேளு. வா, வாங்குறேன்ல கெனிச்சி. உன்னை கெஞ்சி கேட்டுக்கிற ஹட்டோரி, என்ன டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போகாத. சரி, டாக்டர் கிட்ட போக வேண்டாம். வேற என்ன பண்ணலாம்? ஹட்டோரி, உன் நிஞ்சா டெக்னிக்கை யூஸ் பண்ணி என் பல்வலியை சரி பண்ணு. என்ன பார்த்தா நிஞ்சா மாதிரி தெரியுதா இல்ல பல் டாக்டர் மாதிரி தெரியுதா? ஹட்டோரி, உன் நிஞ்சா டெக்னிக்கை யூஸ் பண்ணி உன் சைஸ் அப்படியே குட்டியாக்கிட ப்ளீஸ். டிங் 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 டிங். டிங் 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 டிங். டிங் டிங். எவ்வளவு தைரியம் இருந்தா கெனிச்சி வாய்க்குள்ள வந்து அவன் பல்லைய சேதப்படுத்துவீங்க. அவன் பல்ல மட்டும் இல்ல, உன் பல்லையம்மா சேதப்படுத்துவோம். டிங் டிங். ஹா. டிங் டிங். டிங் டிங். டிங் 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 டிங். வேலை முடிஞ்சது. டிங் டிங். என்ன ஹட்டோரி, நான் சொன்ன ஐடியா சூப்பர்ல. சீக்கிரம் சின்னதாகி என் பல்வலியை சரி பண்ணு. சுத்தம். நான் பேசாம புக்கையே போய் படிக்கிறேன். அதுல ஏதாவது வழி இருக்கும். வலிக்குது. அதுக்கு என்கிட்ட ஒரு சூப்பர் ஐடியா இருக்கு கெனிச்சி. இதெல்லாம் பத்தாது, இன்னும் வாய ஆன தரா கெனிச்சி. இதுக்கு மேலயா? ஆமா, முடிஞ்ச அளவுக்கு தர. இத மாட்டா. ஓகே கெனிச்சி, உன் கண்ணை மூடிக்கோ. சிச்சிமாரு, இதோ வந்துட்டேன். வேண்டாம் ஷிட்சு. இந்த பல்ல புடிங்கிரு. சொத்த பல்ல எடுக்கணும்னா நூலை வச்சுதான் இழுத்தாகணும். வேற வழி இல்ல. கெனிச்சி ஏன் கத்துற? ஏய், என்னடா பண்றீங்க அவன? முதல்ல நிறுத்துங்க. ஹட்டோரி, கொஞ்சம் விட்டு இருந்தா ஷின்சோ என்ன பல்லு இல்லாத கிழவனாக்கி இருப்பா, தெரியுமா? இல்லன்னா பல்ல நோந்தாதான பிரச்சனை. எல்லாத்தையும் புடிங்கிட்டா பிரச்சனை இல்லல. நான் கொஞ்ச நேரம் அப்படி போக கூடாது. அதுக்குள்ள இவ்வளவு ரகலையா? என்னால வலிய தாங்கவே முடியல. கையடை இல்லனா கழுத்து கடிச்சிருவேன். சாரிப்பா. இது பாரு கெனிச்சி, இதுதான் நிஞ்சாக்கள் கண்டுபிடிச்ச நூலு. இத வச்சு உன்னுடைய சொத்த பல்ல புடுங்கிடலாம். சரியா? வாயை துற கெனிச்சி. இங்க ஆணு காட்டு பாக்கலாம். சீக்கிரமா உன் பல்லு வலிய சரி பண்ணிடுறேன். ஓஹோ, இதுதான் பிரச்சனையா? ஒரு நிமிஷம் இரு கெனிச்சி. இந்த நூலை வலி இருக்கிற பல்லுல கட்டிடலாம். நீ தைரியமா இருக்கணும் கெனிச்சி. என்ன கெனிச்சி, தயாரா இருக்கியா? இப்ப ரெடியா இருக்கியா கெனிச்சி? 2 3 இழுக்கிறேன். என்ன கெனிச்சி, இது பல்லு மட்டும் வரும்னு பார்த்தா நீயும் சேர்ந்து கூட வர. இப்ப என்ன பண்றது? வலிக்குதே ஹட்டோரி. ஷின்சோ, ஷிஷிமாரு, நீங்க 2 பேரும் கெனிச்சியை கெட்டியா பிடிச்சுக்கோங்க. அப்பதான் பல்ல பிடுங்க முடியும். இப்ப அந்த பல்லு எப்படி வெளியில வருதுன்னு பாரு. 1 2 3.
இந்த சின்ன ட்ரிக்ல வேலைக்கு ஆகாது. ஏதாவது பெருசாதான் யோசிக்கணும்னு நினைக்கிறேன். டிங் டிங். நீ தைரியமா இரு, உன் பல்ல புடுங்கிடலாம். ஓ ஓ 1 2 3 டிங் 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 டிங். பழகிட்டா ஹட்டோரி. டிங் 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 டிங். கிழிஞ்சது. ஒரு நெஞ்சாவா இருந்துகிட்டு ஒரு சின்ன பல்ல கூட பிடுங்க முடியலன்னா அது எனக்கு தான் அசிங்கம். என்ன ஆனாலும் சரி, இந்த பல்ல பிடுங்காம நான் விட மாட்டேன். டிங் டிங் இருங்க, நாங்களும் வரோம். டிங் 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 டிங். இன்னும் கொஞ்ச நேரத்துல பல்லு வெளில வந்து விழ போகுது பார். ஏய் கத்தாத 2 நிமிஷத்துல பல்ல புடிங்க. எனக்கு பயமா இருக்கு. ஒரு வழியா அவனோட சொத்த பல்ல புடுங்கியாச்சு. பசங்களா, பல்லு தேக்கலனா உங்களுக்கும் இதே நிலைமைதான். டிங் டிங். திட்டுங்க, ஆனா சத்தம் போடாம திட்டுங்க. டிங் டிங். கெனிச்சி, ஏய் கெனிச்சி எந்திரி. சார் மட்டும் பார்த்தாருன்னா அப்புறம் கெனிச்சி காலி. கெனிச்சி, சார் உன்னை பார்த்துட்டு இருக்காரு, எந்திரி. அது வந்து a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு. முதல்ல புக்க திருப்பி பிடி கெனிச்சி. அதனால தான் இங்கிலீஷ் மேக்ஸ் மாதிரி தெரிஞ்சதா? என்னச்சி, முதல்ல கிளாஸ் விட்டு வெளியில போ. கெனிச்சி, இங்க பாத்தியா, நாங்க இன்னைக்கு தனியா மார்க்கெட் போயிட்டு வந்தோம். சந்தோஷம். நான் பெரிய பையன், அது உனக்கு பிடிக்கலையா? ஏன் உம்மன் இருக்கா? ஓ, இதான் விஷயமா? நீ ரொம்ப கோவமா இருந்தா சத்தம் போட்டு முட்டாள்னு சொல்ல கோவம் போயிடும். ஆமா ஆமா, நானும் அப்படித்தான் சொல்லுவேன். இது ஒரு நல்ல ஐடியாவா இருக்கே. ட்ரை பண்ணி பாப்போம். நீ ஒரு முட்டாள், அதிலே வடிகட்டின முட்டாள். என்ன திட்டின சார் ஒரு முட்டாள், வடிகட்டின முட்டாள். இப்பதான் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. நான் தான் சொன்னேன்ல. யார பார்த்து வடிகட்ட முட்டாள்னு? சார், கேனிச்சி, இன்னைக்கு நான் கொடுத்த ஹோம்வொர்க்கை 200 தடவை எழுதிட்டு வரணும். சுத்த கிழிஞ்சது. தவளை தன் வாயால கெடுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அது உனக்கு நல்லா பொருந்தது கேனுச்சி. என்ன பண்றது, எல்லாம் என் கெட்ட நேரம். அந்த நேரம் பார்த்தா சார் அங்க வரணும். என்ன மன்னிச்சிரு கெஞ்சி, என்னால் தானே உனக்கு இப்படி ஆச்சு. முட்டாள்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை கேனுச்சி. நீ சத்தம் போட்டு கத்தினா கூட போதும். கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும்ல உனக்கு. அப்படியே சொல்ற ஹட்டோரி? ஏற்கனவே நான் பனிஷ்மெண்ட் வாங்கியிருக்கேன். சரி, எதுக்கும் நான் தனியா போய் ஒரு முறை கத்தி பாக்குறேன். கவலைப்படாத கேனுச்சி. இந்த ஒரு தடவை வேணா ஹோம்வொர்க் பண்ண நான் உனக்கு உதவி செய்யறேன். வாவ், தேங்க் யூ. இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு ஹட்டோரி. டிங் 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 டிங். இதுக்கு ஆன்சர் 5 வருமா இல்ல 7 வருமா? அப்படியே வேடிக்கை பார்த்தா என்ன அர்த்தம்? பதில் சொல்லு ஹட்டோரி. ஒரு நிமிஷம் இரு, நானும் பார்த்து சொல்றேன். அப்பா பாட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. உங்க அப்பாவை பாட தானே சொன்னோம். ஏன் இப்படி காட்டு கத்து கத்துறாரு? தாங்க முடியல. என்ன பண்றீங்க? கொஞ்சம் நிறுத்துங்க, எங்களுக்கு காது வலிக்குது. ப்ளீஸ், பசங்க ரொம்ப பயப்படுறாங்க. தயவு செஞ்சு கொஞ்சம் நிறுத்துறீங்களா? உங்க அப்பா பாட்டு பாடுறதுல முழுகிட்டாரு. இனிமே அவரை எழுப்பது ரொம்ப கஷ்டமா போலாம். இந்த கொடூரமான சத்தத்துல நான் எப்படி படிக்கிறதுமா? முதல்ல கண்ணாடியை கட்டுங்க. காதுல ரத்தம் வருதான்னு பார்க்கணும். அம்மா, முடியல. முதல்ல எனக்கு வரதா பாரு. ஹட்டோரி, சுத்தமா தாங்க முடியல. ஏதாவது பண்ணுப்பா. ஐடியா. உங்க அப்பா சத்தம் வெளியில வராம ஏதாவது பண்றேன். அவர் பாடுற சத்தத்தை வெளியே கேட்க முடியாதபடி பாடுவியா? எப்படி? சில விஷயங்கள் சொல்றது கஷ்டம், ஆனா செய்யறது ரொம்ப சுலபம் கேனுச்சி. டிங் 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 டிங். டிங் 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 டிங். அற்புதமா இருக்கு ஹட்டோரி. இந்த டெக்னிக்கை இதான் முதல் தடவையா பயன்படுத்துறேன். நல்ல வேளை எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. வாவ், இந்த விஷயம் உங்க அப்பாவுக்கு தெரியுமா? அவரை சுத்தி அப்படி ஒரு நெட் இருக்கிற விஷயம் அவருக்கே தெரியாது. அது சரி, அங்க பளபளன்னு என்னமோ மின்னுது. அது என்னது? அதுதான்ப்பா அவர் கத்துற சத்தம்.
ஆஹா அப்பா சூப்பரா பண்றீங்க. ஆஹா இதான் நல்ல சான்ஸ். நாமளும் இப்பவே கத்தி பாத்துரலாம். எனக்கு ஸ்கூலுக்கு போக பிடிக்கல, எங்க சார் என்ன திட்டுறாரு, அவர் ஒரு முட்டாள். ஆஹா மனசுக்கு ரொம்ப எதமா இருக்கு. எனக்கும் உள்ள போய் ஒரு வாட்டி கத்தி பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. போங்க போங்க, யார திட்டணுமோ திட்டு தீர்த்துடுங்க. இனிமே தயவு செஞ்சு வாழ்க்கையில நீங்க பாடம் மட்டும் செஞ்சிடாதீங்க. அம்மா இப்படி கத்துறத பார்த்தா நம்மளை விட அம்மா தான் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்கன்னு தெரியுது இல்லையா கெனிச்சி? ஏன்பா இப்படி நாங்க மாத்தி மாத்தி கத்திருக்கோமே, இதை என்ன பண்ண போற? ம் டிங் டிங், யார் கையிலயும் கிடைக்காத அளவுக்கு இந்த டியூப்ல போட்டு தூக்கி போட்டுருவேன், அவ்வளவுதான். இப்பதான் மைண்ட் ஃப்ரெஷ்ஷா இருக்கு. சரிம்மா, அப்பனா இதை உடனே நான் தூக்கி போட்டுடுறேன். சீக்கிரம் டிங் சீக்கிரம். டிங் 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 டிங். எனக்கு இந்த நிஞ்சா டெக்னிக் ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ இதை தூக்கி போட்டுடணும். கெனிச்சி சாப்பிட்டு போ. இல்லம்மா எனக்கு டைம் ஆச்சு, நான் மதியானம் சேர்த்து சாப்பிட்டுக்கிறேன். டைம் ஆச்சு. ஆமா ஹட்டோரி, கெனிச்சி அவசரத்துல சாட் பாக்ஸுக்கு பதிலா உன்னோட பாக்ஸ் எடுத்துட்டு போயிட்டான். என்ன பண்றது இப்போ? போச்சு, திறந்தா பெரிய பிரச்சனை தான். டிங் 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 டிங். ஆஹா லேட் ஆயிடுச்சு. என்ன பசங்களா, நேத்து கொடுத்த ஹோம்வொர்க் எல்லாம் முடிச்சிட்டீங்களா? குட் மார்னிங் சார். டிங் 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 டிங். கெனிச்சி அதை திறந்துடாத. எதையோ பண்ண போய் என்னமோ ஆயிடுச்சு. டிங் டிங். 20 மார்க்கை எடுத்துட்டு கெனிச்சி படுத்தின பாடு. ஐயோ. டிங் டிங். யூமிகோ, என்னாச்சு யூமிகோ, எனக்கு மூட் அவுட்டா இருக்க? இன்னைக்கு தான் நமக்கு ஆன்சர் ஷீட்ஸ் கொடுத்தாங்கல்ல, அதான். சரி, அதனால என்ன? நான் மார்க் ரொம்ப கம்மியா எடுத்திருக்கேன். அம்மா என்ன திட்டுவாங்க. ஓ அவ்வளவுதானா? நீ வேற கெனிச்சி, நான் எடுத்த மார்க் என்ன தெரியுமா? வெறும் 60 தான். 60 மார்க்கா? ஆனாலும் யூமிகோக்கு இவ்வளவு ஆகாது. 60 மார்க் எடுத்து வெக்ஸ் ஆகுறா. கெனிச்சி, சொல்லுங்கம்மா. என்ன பண்ணிட்டு இருக்க? அது வந்து குப்பையெல்லாம் எரிச்சிட்டு இருக்கம்மா. நெருப்பு கிட்ட ஜாக்கிரதையா இரு, ஓகே? ஓகேம்மா. தடயமே இல்லாம அழிச்சிட வேண்டியதுதான். 20 மார்க் பறக்குது. எந்த பக்கம் போச்சு தெரியலையே. அது அங்க அந்த பக்கம் தான் போகுது. வண்டி நிறுத்துங்க. மேடம், உங்களுக்கு வர வேண்டிய பார்சல் வந்துருச்சு, எடுத்துக்கங்க. மறுபடியுமா? பறக்குது. சார் கொஞ்சம் நில்லுங்க. என்ன வண்டி இங்க வந்து நிக்குது? என்ன மேடம், இன்னைக்கு உங்களுக்கு ஏதாவது வேணுமா? இல்ல, போன வாரம் வாங்கினதே வீட்டுல பேலன்ஸ் அப்படியே இருக்கு, அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். உலகத்துல இருக்கிற எல்லா கடவுளும் சேர்ந்து வந்து என்ன காப்பாத்துங்க. எதுக்கு கெனிச்சி போஸ்டாண்ட பம்பிக்கிட்டு நிக்கிறான்? நீங்க நாளைக்கு வாங்க, தேவைனா வாங்கிக்கிறேன். ஓகே மேடம், நான் போயிட்டு வரேன். எஸ்கேப். ஹலோ, கொஞ்சம் நில்லுங்க. ஓகே. கெனிச்சி, கெனிச்சி, நீ அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அது வந்து காலையில எக்ஸசைஸ் பண்ணல இல்லையா, அதனால தான் இப்ப பண்ணிட்டு அப்படியே ஜாகிங் போலான்னு வர எப்ப மம்மி. என்ன பண்ணனும் எதுவும் தெரியாது. நாளைக்கு வரும்போது மறக்காம 2 பாட்டில் ஜூஸ் கொடுத்துட்டு போங்க, மறந்துடாதீங்க. ஓகே மேடம், கவலைப்படாதீங்க, மறக்காம கொடுத்துடுறேன். மாட்டிக்கிச்சு.
பையன் மேட்ரு நல்லா மாட்டிக்கிச்சு. கியோ போய் அதை எடுத்துட்டு வா. ஓகே பாஸ். மெதுவா இறங்கி இருக்கலாம். ஹட்டோரி இந்த ஒரே ஒரு முறை மட்டும் எனக்கு ஹெல்ப் பண்ணு ப்ளீஸ் பா. நீ எனக்கு ஹெல்ப் பண்ணா உனக்கு ஒரு சிலை வைக்கிறேன். அப்படி பார்த்தா ஊரு பூரா என் சிலையா தான் இருக்கணும். சரி சரி, உனக்கு உதவி செய்யறேன். வாவ், கெனிச்சி தப்பிச்சிட்டா. ஷின்சோ, நீ கத்துக்கிட்ட ஒரு டெக்னிக்க இன்னைக்கு நான் உனக்கு டெஸ்ட் வைக்க போறேன். எனக்கு தெரியும், அது ரேடியோ கண்ட்ரோல் டெக்னிக் தானே. ரேடியோ கண்ட்ரோல் டெக்னிக். கரெக்ட்டா போயிட்டு வா. பேப்பர்ல ராக்கெட் செஞ்சு விடுற டைமா இது? டிங் டிங். இல்ல இல்ல கெனிச்சி, இந்த பேப்பர் ராக்கெட்டை கண்ட்ரோல் பண்றது ஷின்சோவுடைய மைண்ட் தான். சித்திரம் போ 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 போ. ஜூஸ் வாங்குறீங்களோ? ஒரு தேங்காய் உடைக்கிறேன். எப்ப பார்த்தாலும் சாப்பிடுறதுலயே குறியாரு. ஜானின்னா. அட என்னப்பா இது? இப்ப ஏன் டெக்னிக்க பாருங்க. கவியாச்சி. ஹலோ அங்கிள், அங்கிள், என்னோட ராக்கெட் உங்க வண்டியில விழுந்துச்சு அங்கிள். நான் எடுத்துக்கட்டுமா? எடுத்துக்கமா. எங்க போச்சு? கெனிச்சியோட ஆன்சர் ஷீட் இப்ப என்கிட்ட இருக்குன்னு சொல்லு. Escape. டிங் டிங். கெமுமாக்கி. ஏய் உன்னதான் இன்னும் காணோம்னு பார்த்தேன். நீ நினைச்ச அதான் உடனே வந்துட்ட கெமுமாக்கி. ஷின்சோவை ஏமாத்தி அந்த பேப்பரை நீ எடுத்துட்டு வந்துட்ட. அந்த பேப்பரை கூட. டிங் டிங் டிங். ஆ, உன்னை என்ன பண்ற பாரு. ஆ, ஆ. டிங் டிங். ஏய் கியோ, அத உட்றாத போய் புடி. என்ன பாது? உன்னால அதை பிடிக்க முடியாது கியோ. பேப்பர் போடுற நிஞ்சா டெக்னிக். டிங் 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 டிங். இவ்வளவு பேப்பர்ல கெனிச்சியோட பேப்பரை எப்படி கண்டுபிடிக்கிறது? பாஸ் நான் கண்டுபிடிச்சேன். எங்க காட்டு. கெமுமாக்கி, நீ வெறும் கெமுமாக்கியா இல்ல கேன கெமுமாக்கியா? அந்த அட்வரி மட்டும் கையில கிடைச்சானா இப்படிதான் அவன் ஆக்குவேன். நல்ல வேளை பாஸ், நம்மள எதுவும் பண்ணல. இந்த அட்டோரி எங்க போனா? ஹட்டோரி நிச்சயமா அந்த பேப்பர் எடுத்திருப்பான்ல. அண்ணா நிச்சயமா எடுத்துட்டு வந்துருவாரு கெஞ்சி. அண்ணா பத்தி நீ என்ன நினைச்ச? ஏய் ஹட்டோரி, கெனிச்சி, ஷின்சோ அவசரப்படாதீங்க, மெதுவா வாங்க. அதை விடு. எங்க என்னோட ஆன்சர் ஷீட்? டிங் டிங். உன்னுடைய ஆன்சர் ஷீட்டை பத்திரமா அவங்கிட்ட இருந்து திருப்பி கொண்டு வந்துட்டேன். ஓ ஆஹா, ஹட்டோரி உனக்கு செலவைக்கிறது கன்ஃபார்ம். டிங் டிங். தேங்க்யூ தேங்க்யூ. உன்னோட ஆன்சர் ஷீட்டை இப்பதான் யார்கிட்ட கொடுக்கணுமோ பத்திரமா கொடுத்துட்டேன். என்னது யார்கிட்ட? யார்கிட்டயா? அம்மா கிட்டதான். அம்மா கிட்ட காட்டதானே இவ்ளோ கஷ்டப்பட்டு அதை கொண்டு வர சொன்ன. இன்னும் ஒரு நிமிஷம் இங்க இருந்தா கடி வாங்குறது கன்ஃபார்ம் ஆயிடும். டிங் டிங். ஆஹா, வேற வழியே இல்ல. சத்தம் போடாம இங்க இருந்து எஸ்கேப் ஆகணும். கெனிச்சி, கிளாஸ்ல வச்ச டெஸ்ட்ல நீ வெறும் 20 மார்க் தான் வாங்கி இருக்க. ஐயோமா, அப்ப நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டதெல்லாம் கெஞ்சி போட்டு கொடுக்கதானா? நீ வேற ஷின்சோ, யார வேணா ஏமாத்தலாம், ஆனா அம்மாவை மட்டும் ஏமாத்த கூடாது. டிங்.